கோயிலுக்கு போய் சாமி கிட்ட அழுங்க. இதுதான் லாஸ்ட் டைம். இன்னொரு வாட்டி உங்க வாயில இருந்து அது வந்துச்சு, அப்புறம் நான் பொல்லாதவள மாறிடுவேன். என்னால முடியலையம்மா, முடியல. அப்போ 6 மாசத்துக்கு சொல்லாம கொல்லாம இந்த ஊரை விட்டு ஓடி போயிடுங்க. திவ்யா, போங்க சித்தப்பா, போய் தூங்குங்க. சரி. சபா மாமா, காலையில சீக்கிரம் போய் கடையை திறந்துரு. நான் கொஞ்சம் வசூல்லாம் பார்த்து வந்துடுறேன். ஐயோ மாப்பிள, 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 என்னால முடியல மாப்பிள. மாப்பிள, மாப்பிள. என்ன மாமா இப்ப எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? மாப்பிள, என் மனசுக்குள்ள, என் வாய்க்குள்ள, என் புத்திக்குள்ள ஒரு பெரிய ரகசியம் இருக்கு மாப்பிள. அதை என்னால வெளியில சொல்ல முடியலடா மாப்பிள. ஏன் திவ்யா, என்னாச்சு இவருக்கு? எதுக்கு இப்படி அழுதுகிட்டு இருக்காரு? அது ஒண்ணு இல்லைங்க, அவர் அப்படிதான் தேவையில்லாம எதையாவது நினைச்சு மனசை போட்டு குழப்பிட்டு இருப்பாரு. உங்களை தனியா கடையில வேலை செய்ய விட்டுட்டு வந்துட்டாரு இல்லையா, அந்த குற்ற உணர்ச்சியில புலம்பிட்டு இருக்காரு. என்னது? ஏமாமா அப்படியா? ஆமாங்க, அதுக்குதான் அழுகுறாரு. இல்லையே, நான் வரும்போது நீ மாமாவை போங்கன்னு சத்தம் போட்ட, அதனால தானே அழுகுறாரு. ஏமாமா, திவ்யா போன்னு சொன்னனால தானே நீ அழுகுற? ஆமா, ஆமா, ஆமா. மாமா, மனுஷனா பிறந்த எல்லாரும் ஒரு நாள் போய் தானே ஆகணும். ஐயோ, அந்த வார்த்தை நீ ஓ வாயால சொல்லாதடா மாப்பிள, ஓ வாயால சொல்லாத. என்ன மாமா, சாதாரண டயலாக் தானே சொன்னேன், அதுக்கு போய் இப்படி அழுகுற நீ? ஐயோ மாப்பிள, அத நீ சொல்லும் போது அதோட அர்த்தமே வேற மாதிரி இருக்கிறா மாப்பிள. அதனாலதான் சொல்றேன், நீ அப்படி சொல்லாதடா மாப்பிள. யோ, உனக்கு என்ன ஆச்சு? மத்தியானம் கடையில இருந்து காணாம போயிட்ட, எங்க போய் என்ன இளவு பண்ணி தொலைச்சியோ, இப்ப வந்து தேவையில்லாம அழுதுகிட்டு இருக்க. வயசுல பெரிய ஆளுன்னு பாத்துட்டு இருக்கேன், ஆனா நீ ஒழுங்காவே நடந்துக்க மாட்டேங்கிற. அப்புறம் உன் மேல கைய வச்சேன், ராங்கா போயிரும், ஜாக்கிரதை. ராஜா கைய வைக்காமலே ராகா போயிடுச்சுடா மாப்பிள. ஆனா அதுக்கு முன்னால ஆட்டவ கைய வச்சுட்டாடா மாப்பிள. திவ்யா, என்னாச்சு இவருக்கு? ஏதோ புலம்பிக்கிட்டு இருக்காரு. அவர் அப்படிதாங்க தேவையில்லாம உளறிட்டு இருப்பாரு. எதையோ பார்த்து பயந்துட்டாருன்னு நினைக்கிறேன். நீங்க போங்க, நீங்களே டயர்டா வந்திருப்பீங்க, போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க, போங்க. மாப்பிள, மாப்பிள. சித்தப்பா, இதான் உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங் சொல்லிட்டேன். இன்னொரு வாட்டி இப்படி பண்ணிட்டு இருந்தீங்க. நீங்க என்ன பொம்பளையா? ஆம்பளை தானே, பொம்பளை மாதிரி அழுதுட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி நடந்துக்கிட்டீங்கன்னா அப்புறம் நானே உங்களை பத்தி இல்லாததையும் பொல்லாததையும் அவர்கிட்ட சொல்லி வீட்டை விட்டு துரத்து வச்சிருவேன். பார்த்து நடந்துக்கோங்க. சரி. வாங்க. அம்மா வணக்கம், என் பேர் குருதேவ். நான் அன்னை ஆசிரமத்துல இருந்து வர்றேன். சிவபிரகாஷ் அனுப்புனாரு. சார் சொல்லியிருந்தாரு, நீங்க தானா? வாங்க உட்காருங்க. நம்ம ஆசிரமத்துக்கு செக்கு தரேன்னு சொல்லிருந்தீங்களாமே? ஆமா சார், 2-3 நாள் நானே அந்த பக்கம் வந்து கொடுத்துடலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா வர முடியல. அதான் சாருக்கு கால் பண்ணி ஆள் அனுப்ப சொன்னேன். தெரியும் மேடம், 4-5 மாசமா தொடர்ந்து 50,000 ரூபாய் செக்கு கொடுத்துட்டு வரீங்களே மேடம், அது எங்க இல்லத்து குழந்தைங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கு. ரொம்ப நன்றி மேடம். நன்றி எல்லாம் எதுக்குங்க? இதுல எனக்கும் ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்குதுல்ல. இல்ல மேடம், வழக்கமா ஆசிரமத்துக்கு வர்றவங்க
அதை கொடுக்குறோம் இதை கொடுக்குறோன்னு அந்த நேரம் உணர்ச்சி வசப்பட்டு பேசுவாங்க மேடம். 1 மாசமா 2 மாசமா அதை செய்யறாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி நைஸா நழுவிடுறாங்க. ஆனா நீங்க தான் 4-5 மாசமா விடாம தொடர்ந்து எங்க ஆசிரமத்துக்கு தொடர்ந்து உதவி பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு கோயில் கட்டி கும்பிடணும் மேடம். பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் ஏன் சொல்றீங்க? ஆக்சுவலா செக் வேற ஒருத்தர் பேர்ல இருக்கும். நான் ஆசிரமத்து பேர்லயே ஒரு செக் தருவேன். 2 செக்கையும் சேர்த்து போட்டுருங்க. இருங்க, ஒரு நிமிஷம் எடுத்துட்டு வந்துடுறேன். சரிங்கம்மா. ராஜா அண்ணன் கொண்டு வந்து கொடுத்த செக்க ஹேண்ட்பேக்ல தானே வச்சேன். வேற எங்கேயுமே நான் வைக்கலையே. ஹலோ ஹலோ மாதவா, ராஜா அண்ணன் உன் முன்னாடி தானே செக் கொடுத்தாரு. அத கலெக்ட் பண்றதுக்கு ஆசிரமத்துல இருந்து ஆள் வந்திருக்காங்க. இப்ப செக்க காணோம்டா. அப்படியா? அங்கதான் எங்கயாவது இருக்கோம், ஒழுங்கா பாரு. என் பேக்ல தான் நான் வச்சேன், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நீ எதுவும் எடுத்தியா? அது வந்து ஏய், நான் மீட்டிங்ல இருக்கேன், நான் அப்புறமா பேசுறேன். போன வை. செக்க எடுத்தியா இல்லையா? ஏய், நான் வந்து பேசுறேன்னு சொன்னா அத்தோட விட்டுரு. போன வைடி. நான் கேக்குறதுக்கு இப்ப பதில் சொல்லு. எனக்கு தேவை கட் அண்ட் ரைட்டான ஒரு பதில். செக்க எடுத்தியா இல்லையா? ஆமா, எடுத்தேன்டி. எடுத்தியா? எடுத்து என்னடா பண்ண? செலவு பண்ணிட்டேன்டி, அதுக்கு என்ன பண்ண சொல்ற? செலவு பண்ணிட்டியா? ஏய், நான் எதுவா இருந்தாலும் வீட்டுக்கு வந்து சொல்றேன். போன வைடி. ஏய் மாதவா, ஷோ. சாரி சார், செக்க பேங்க்ல டெபாசிட் பண்ண என் ஹஸ்பண்ட் எடுத்துட்டு போயிட்டாரா. தப்பா எடுத்துக்காதீங்க. அவர் வந்த உடனே நான் அவர்கிட்ட பேசிட்டு உங்களுக்கு நான் ஃபோன் பரவாயில்ல பண்றேன். மேடம், அவர் செக்கை டெபாசிட் பண்ணா பண்ணட்டும். நீங்க ஆசிரமத்துக்கு கொடுக்குற செக்கை கொடுங்களேன் மேடம். இல்ல, ஆக்சுவலி அவர் என்னோட செக் புக்கையும் சேர்த்து தான் எடுத்துட்டு போயிருக்காரு. தப்பா எடுத்துக்காதீங்க, சாரி. நீங்க போங்க, நான் சிவபிரகாசம் சார் கிட்ட கால் பண்ணி பேசுறேன். பரவாயில்ல மேடம், ஏதோ காரணம் சொல்றீங்க. சரி, நீங்க ஃபோன் பண்ணுங்க, நான் அப்புறமே வரேன். ரொம்ப சாரி சார். பரவாயில்ல மேடம், உங்களை மாதிரி கருணை உள்ளம் கொண்டவங்களால தான் இந்த ஆசிரமம் ஓடிக்கிட்டு இருக்குது. அனாதை குழந்தைங்க விஷயம் கொஞ்சம் மனசுல வச்சுங்க மேடம். சரி, வரேன் மேடம். போயிட்டு வாங்க.
டேய் மாதவா, என்ன இப்படி அசிங்கப்பட வச்சிட்டியடா. அண்ணே வணக்கண்ணே. வணக்கம் சார். ஐயா புரோக்கர் பாண்டி. பைக் சத்தம் கேட்டது நீதானா? ஆமாண்ணே. ஏய்யா 1,40,00,000 ரூபாய் எடுத்துட்டு வரீங்க, இப்படியே பாதுகாப்பு இல்லாம அசால்ட்டா வருவீங்க பைக்ல வந்துகிட்டு? ஒரு கார்ல கீழ வரக்கூடாது சார். 1,40,00,000 நாங்க கொண்டு வரேன்னு யார் சொன்னது? நான் தான் தம்பி சொல்றேன். உன் கேஸ் கோர்ட்ல முடிஞ்சிருக்கும், அந்த தாத்தா சொத்தும் உன் கைக்கு வந்திருக்கும், அந்த திருநின்ற ஒரு ப்ராப்பர்ட்டிய நீ வாங்கத்தானே வந்திருக்க. நான் கேட்ட சாய்பாபா கோயில கட்டி கொடுத்துருவேல? சார், உங்ககிட்ட கொடுத்த பணத்துக்கே என்னால வட்டி கட்ட முடியல. நான் எப்படி சார் சாய்பாபா கோயில் கட்டி கொடுப்பேன்? அப்படின்னா என்னய்யா? யோ சொல்லையா. சொல்றேன் சார். அண்ணா, பாட்டிக்கு என்ன பணம் கைக்கு வந்து சேரலண்ணே. கோர்ட்டு தீர்ப்பு 1 மாசம் தள்ளி போச்சு. அதனால அதான் நீங்க வாங்கின அட்வான்ஸுக்கு ஒரு 1000 2000 கழிச்சிட்டு மீதி பணத்தை அவர் கொடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும். யோ, இது என்ன கத்திரிக்காய் வியாபாரமா? காசை வாங்கறது கொடுக்கறது பேச்சுல ஒரு நியாயம் வேணா? எப்பவுமே பேச்சு பேச்சா இருக்கணும். எத்தனை பேர் வந்து என்ன தொங்குனாங்க தெரியுமா? அம்மன் கோவில் கட்டித்தரேன்னு ஒருத்தன் வந்தான், இன்னொருத்த சர்ச்சு கட்டுறேன்னு வந்தான். நான் இந்த ஆளுதான் வேணும்னு அடம் பிடிச்சி பிடிவாதமா நின்னேன். அதுக்காக என்ன செருப்பால் அடிக்கிறியா? சார் கோச்சிக்காதீங்க சார், ரொம்ப கஷ்டப்படுறாரு சார். நீங்க தான் வேற பார்ட்டி ரெடியா இருக்குன்னு சொன்னீங்கல்ல, நீங்களும் எனக்கு வேண்டப்பட்டவர், சாரும் எனக்கு வேண்டப்பட்டவர் சார். அதனால ப்ளீஸ் சார். செருப்பாலே அடிப்பேன். கை நீட்டி காசை வாங்கிட்டு இப்ப நாக்க புரட்டி போட்டு பேசுறியா? போயங்கிறது போயான்னு சொல்றல. சார், நீங்க பேசுறது ரொம்ப அநியாயம் சார். உங்களுக்கு நான் பணத்தை கொடுக்கறதுக்கு இன்னும் 3 மாசம் ஆகும் சார். அது வரைக்கும் உங்களுக்கு நஷ்டம். என்னால வட்டி கட்டி சாக முடியாது சார். இதுக்கு மேல எனக்கு பிரஷர் கொடுத்தீங்கன்னா நான் தூக்குல தொங்குறதை தவிர வேற வழியே இல்ல. நீ தூக்குல தொங்குவியோ எதுல தொங்குவியோ எனக்கு தெரியாது. உனக்கு ஒன்னா இன்னும் 10 லட்சம் குறைச்சு தரேன். 1,40,000க்கு முடிச்சுக்கோ. 10 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்க, இன்னும் 1,30,000 தரணும். 2 மாசம் வெயிட் பண்ணுவேன். பணத்தோட வா, இல்ல இந்த பக்கம் வரவே வராத. சார், சத்தியமா என்னால முடியாது சார். உங்க கால்ல ஒண்ணா விழுறேன். பணத்தை கொடுங்க சார். சார் சார் கூட்டு போறேன். வாங்க சார் போலாம். யோ, என்னையா நினைச்சிட்டு இருக்க அந்த ஆளு? 10 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்க, இப்படி மரியாதை இல்லாம ட்ரீட் பண்றான் சார். அந்த ஆள் தான் கோவமா இருக்கான்ல சார், விட்டு பிடிக்கலாம் சார். உன்னை அப்படியே விட்டல தெரியும். சரி, ஆளை பாரு சார். நம்ம இங்க வந்ததும் நன்மை தான் சார். ஏன்னா சட்டுன்னு 10 லட்சம் குறைச்சிருக்கான்ல. ஆமால, நான் இதை எதிர்பார்க்கவே இல்லையா சார். அந்த ஆளுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சி போச்சு சார். உங்களை மாதிரி தங்கமான நேர்மையான ஆளு எங்குமே கிடைக்க மாட்டான் சார். ஏன்னா நிறைய பைசா கூட குறைக்காதவன் சட்டுன்னு 10 லட்சம் குறைச்சிருக்கானே உங்க மூஞ்சிக்காக. 10 லட்சம் ரூபாய் என்ன சாதாரண விஷயமா? இது பாருங்க சார், முயற்சி பண்ணுவான். அதான் 2 மாசம் டைம் கொடுத்துருக்கான்ல, நான் ஏதாவது ஏற்பாடு பண்றேன் சார். வாங்க சார், அப்புறம் பேசிக்கலாம். வாங்க சார். எப்படியாவது ஏற்பாடு பண்ணி தொலையா. சார், நீங்க பயங்கரமான அதிர்ஷ்டசாலி சார். சட்டுன்னு 10 லட்சம் குறைச்சிருக்கான்ல, இதான் சார் லக்கு. அந்த இடம் உங்களுக்கு தானே உங்க தலையெழுத்துல எழுதிருக்கு சார். அதை நீங்க நினைச்சாலும் அழிக்கவே முடியாது. 10 லட்சம் ரூபாய் சார். பயங்கர அதிர்ஷ்டசாலி சார். வாங்க. ஜோசியரே, வழக்கமா வளகாப்புன்னா நாங்களே வீட்டில் பார்த்து பண்ணிடுறதான். ஆனா இப்ப குடும்பத்துக்கு முதல் வாரிசு வரப்போகுது. அதனால ஒரு நல்ல நாள் நேரம் பார்த்து பண்ணோம்னா மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷமாவும் திருப்தியாவும் இருக்கும். பாவம், சரசு வாழ்க்கையில ஏகப்பட்ட பிரச்சனைகள். இந்த குழந்தை உண்டானதுல இருந்து இவ படாத பாடுபட்டுட்டா. இதுக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வா, ஒரு நல்ல முடிவா பார்த்து சொல்லுங்க. பாக்குறேம்மா. இன்னும் 15 நாள்ல நல்ல சுபமுகூர்த்த நாள் வருதுமா. நிறைஞ்ச பௌர்ணமி, வெள்ளிக்கிழமை வேற. அன்னைக்கு பண்ணிடுங்க. அதுக்கு நடுவுல என்ன? உள்ள வரலாமா? வா கவிதா. என்ன மாமியார் மருமகளையும் என்ன பண்றீங்க?
சண்டை போட்டுக்காம இருக்கீங்களா? ஏதாவது பிரச்சனைனா ஸ்டேஷன் பக்கம் வாங்க, நான் தீர்த்து வைக்கிறேன் பிரச்சனைய. என்ன கவிதா, நல்லா இருக்கிற குடும்பத்தை கெடுக்க ஐடியா பண்ற? இல்ல, சும்மா காமெடியா தான் சொன்னேன். என்னது காமெடியா? நீ எப்ப சிரிப்பு போலீஸா மாறின? என்ன ஜோசியரை வச்சு ஏதோ பாத்துட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல கவிதா, எனக்கு வளகாப்பு பண்றதுக்கு நல்ல நேரம் நல்ல நாள் பாத்துட்டு இருக்கோம். ஜோசியரே, நீங்க ஏதோ இடையில வந்து ஏதோ பிரச்சனைன்னு சொன்னீங்களே? பரவாயில்ல, சொல்லுங்க. எவ்வளவு நம்ம வீட்டு பொண்ணு மாதிரி தான். வளைகாப்ப ஒரு 15 நாள் கழிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி பண்ணுனா ஏதாவது தடங்கல் வரும். பயப்படாதீங்க, சின்ன பிரச்சனை தான். பரிகாரம் பண்ணா சரியாயிடும். என்ன பரிகாரம் பண்ணணும்? எங்க பக்கத்து ஊர்ல குறைகாத்தாளம்மன் ஒரு கோயில் இருக்கு. அங்க போய் வெள்ளி தகட்டுல குழந்தை உருவ பொம்மை வாங்கி மனசுல வேண்டிக்கிட்டு அதை அம்மன் கோயில் உண்டியல செலுத்திட்டீங்கன்னா எல்லாம் சரியாயிடும். ஓ, அவ்வளவுதானா? சரி, கண்டிப்பா நான் அப்போ இந்த பரிகாரத்தை பண்ணிடுறேன். மறக்காம செஞ்சிருங்கம்மா. நிச்சயமா பண்ணிடுறேங்க. சரிங்க ஜோசியரே. அப்ப நான் வரேம்மா. வரேன். வாங்க. அப்புறம் சரசு, கஷ்டப்பட்டு எப்படியோ வளகாப்பு வரைக்கும் வந்துட்டேன். ஆமா கவிதா, அத்தை, எனக்கு ஒரு ஆசை. வளகாப்ப வீட்லயே சிம்பிளா வைக்காம ஏதாவது மண்டபத்துல கிராண்டா வைக்கணும். எதுக்குமா இப்ப அதெல்லாம்? இல்ல அத்தை, கல்யாணம் தான் சிம்பிளா கோயில முடிஞ்சிருச்சு. எனக்கும் அவருக்கும் எந்த ஃபங்க்ஷனுமே கிராண்டா பண்ணதே இல்ல. அவர் ஆபீஸ்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சுப்பு சார் ஒரு பார்ட்டி கூட வைக்க மாட்டேங்கிறாரேன்னு பேசுறாங்களாம். மத்தவங்களாம் அடிக்கடி தம்பி கல்யாணம், ரிசப்ஷன், காது குத்துறது, பொண்ணு வயசுக்கு வந்தது, இது மாதிரி அடிக்கடி ஃபங்க்ஷன் பண்ணி பார்ட்டி கொடுக்கறாங்களாம். ஆனா சுப்பு சார் ரொம்ப கஞ்சம், எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாருன்னு அவர் காது படவே பேசுறாங்களாத்த. அப்படியா? அப்ப சங்கர் கிட்ட சொன்னா போதுமே, இதான் சாக்குன்னு பெருசா பண்ணிடுவான். ஆமாமா, அவனும் சொல்லிருக்கான் வளகாப்பு பெருசா நடத்தணும் தான் அவன் ஆசைப்படுறான். அவனும் சொல்லிட்டு தான் இருக்கான். சரிம்மா, புள்ளதாச்சி பொண்ணு, நீ ஆசைப்படுறல்ல, உன் விருப்பப்படியே செஞ்சிருவோம். ரொம்ப சந்தோஷம் அத்தை. சரி, நீங்க 2 பேரும் இங்க இருங்க, நான் போய் காஃபி எடுத்துட்டு வந்துடுறேன். இல்ல, நான் கிளம்புறேன். அட இரு கவிதா, காஃபி சாப்பிட்டுட்டு தான் போகணும். நீ வெயிட் பண்ணு, நான் எடுத்துட்டு வந்துடுறேன். இருங்க அத்தை. சரிம்மா. என்ன கவிதா, வந்த உடனே போறேங்கிற? இருந்து காஃபி சாப்பிட்டுட்டு போ. சரி ஆண்டி. உட்காரு, நான் மாத்திரை சாப்பிட்டுட்டு வந்து. சரி. சரசு, உன்னை எப்படி எல்லாமோ அலக்கழிச்சு பார்த்தேன். உன் கருவை கலைக்க கூட முயற்சி பண்ணேன். ஆனா அதையும் தாண்டி வளகாப்பு வரைக்கும் வந்துட்டியா? உனக்கு வளகாப்பு நடத்த விடுவேனா இந்த கவிதா? உன்னை சுப்பு கிட்ட இருந்து பிரிச்சு வீசிட்டு சுப்புவை ஏன் ஆளாக்குற? உன் கருவை கலைக்கிற. போறோம் தட்டையில கொஞ்சம் பட்டுச்சு, அதையும் தரையிலே ஊத்திருக்கலாம். ஏண்டி, நான் என்ன நக்கியா சாப்பிட போறேன்? தட்டை பார்த்து ஊத்துடி சாம்பார. வாங்கல, நானும் என் தம்பியை காணுங்கிற வருத்தத்துல இருக்கேன். ஏமா மாமா எங்க? அதான் எனக்கும் தெரியல. இட்லி வேக வச்ச வாசனை அப்படியே மூக்குல பட்ட உடனே அந்த இடத்தையே சுத்தி சுத்தி வருவான். 8 மணிக்கு தட்டை டானு கீழே வச்ச உடனே இந்த திருக்கணு குன்ற கழுகு மாதிரி டானு வந்து உட்கார்ந்துருப்பான். இப்ப இந்த சாம்பார் ஊத்துற வாசனைக்கு கூட என் தம்பி வரலன்னு நினைக்கும் போது அம்மா, வர வர மாமா சரியில்லம்மா. கடையிலயும் வர வர சரியா வேலை செய்யறது கிடையாது. எனக்கு என்னமோ அந்த ஆளு வேற ஏதோ பலான விஷயத்துல மாட்டிக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். அப்படியா? நீ சும்மா இரு. அவனாவது இந்த மாதிரி விஷயத்துல போய் மாற்றதாவது. அதுக்கெல்லாம் அறிவு வேணும்டா. அந்த அளவுக்கு அவனுக்கு அறிவு கிடையாது. வயசாட்சியில கழுதைக்கு அதான் தறிக்கட்டி தெரியுது.
ஏய் பேசாம உன் தம்பி ஏதாவது கிராமத்துக்கு அனுப்பி விடு, விவசாயம் பண்ணியாவது பொழைச்சுக்குவான். விவசாயம் பண்றதுக்கு எதுக்கு கிராமத்துக்கு போனுங்கிறேன்? அதான் நம்ம வீட்டு மொட்டை மாடியிலேயே விவசாயம் பண்ணலான்னு சாதிக்கா சொல்லி இருக்கேன். இப்ப அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அங்க என் தம்பிக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைங்க. ஆடா சும்மா இரு. அவனே 10 மணிக்கு வர சீரியல்ல பேய பார்த்து பயந்துட்டு இருக்கான். அவனுக்கு யாரு பொண்ணு கொடுப்பாங்க? அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு அவன் ஏன் பேயெல்லாம் பார்த்து பயப்பட போறாங்க? அது சரி, கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்டாட்டி பார்த்து பயப்படுறதுக்கே நேரம் சரியா இருக்கும். அப்புறம் இதுக்கு பேய் பார்த்து பயப்பட போறான். அப்பா அனாவசியமா நீ அம்மாவை நினைச்சுக்கிட்டு ஊர்வலத்துல நீ எடை போடாத. கையெடுத்து கும்புற சாமி மாதிரி சில பொண்டாட்டிங்களும் ஊர்வலகத்துல இருக்காங்க. யா உன் பொண்டாட்டிய சொல்றியாங்க? அதான் உனக்கே புரிஞ்சு போச்சுல, அப்புறம் என்ன? இப்பவாது ஊத்துடு சரியா? போது இருக்கிற சாம்பார் பத்தாதான் உனக்கு ஊத்தி தின்னும். என் தம்பிய காணுமே. அவன் சாப்பிட்டு முடிச்சலாம்ப்பா, இல்லைன்னா சாம்பார் குடிச்சிடுவான்.